ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா தீபாவளி ஸ்பெஷல் நல்ல மொறு மொறுன்னு தட்டை சூப்பராக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். நீங்கள் இடியாப்ப மாவு இல்லை வீட்டிலையே ரெடி பண்ண அரிசி மாவு இல்லை கடையில் வாங்கின அரிசி மாவு எதுக்கு வேணாலும் சேர்த்துக்கலாம். நீங்கள் பவுலோ அல்லது டம்ளர் அல்லது இது போல் மெஷரிங் கப் எதில் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தான் நான் எடுத்துருக்கிறேன். இதை வந்து இப்போ நம்ம ஜலிச்சுட்டு சேர்த்துக்கலாம். ஒரு ஜல்லி வச்சு நல்லா சலிச்சுக்கோங்க. ஏதாவது குருணை அந்த மாதிரி இருந்தால் நம்மளுக்கு சலிக்கும் போது அது வந்துடும். இப்போ பாருங்கள் சலிச்சாச்சு. இப்போ இது கூடயே பார்த்தீங்கன்னா இதே ஜல்லியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதையும் வந்து இப்போ சலிச்சிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா 1 கப் அளவுக்கு 2 டேபிள் ஸ்பூன். நீங்கள் கடல மாவுக்கு பொதுவாக உளுந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். உளுந்த மாவு சேர்த்திங்கனாலும் இன்னுமே நல்லா பொறுப்பு வரும். இது கூட ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்குவோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன். இப்போது இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா பிஞ்சு போல் பெருங்காயத்தூள் இதையும் சேர்த்துக்குவோம். இப்போ ஒரே டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் அதை உருக்கி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். ஒரு கரண்டி வச்சு வெண்ணெய் சூடாக இருக்கிறதுனால ஒரு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. நீங்கள் வெண்ணெய்க்கு பொதுவாக நெய் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையால் கலந்து விட்டுருவோம். நீங்கள் வந்து உடைச்ச கடலைக்கு பொதுவாக 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு அல்லது பாசிப்பருப்பு எது வேணாலும் ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு சேர்த்துக்குங்க. இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து நம்ம முறுக்கு மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்கலாம். இதில் ஒரே ஒரு முக்கியமான டிப்ஸ், அதாவது எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான டிப்ஸ் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் தட்டை செய்யுங்க. பாருங்கள், இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துனிங்கன்னா குழஞ்சிரும். இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் நல்லா பிசைஞ்சுக்கணும். நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இதுக்கு வந்து எண்ணெய் நம்ம குடிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அது என்னன்னு பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து சூடுபடுத்திட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. அப்படி நீங்கள் எண்ணெய் வந்து சூடுபடுத்திட்டு சேர்த்தும் போது நம்ம தட்டை வந்து எண்ணெய் குடிக்காது. பாருங்கள், நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துறேன். எண்ணெய் வந்து சூடாக இருக்கும், அதனால் ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம். இப்படி சேர்த்தும் போது பார்த்திங்கன்னா நம்ம தட்டை சுடும்போது கண்டிப்பாக ஆயில் வந்து குடிக்காது. நல்லா கையால் ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு நம்ம மாவு வந்து பிசைஞ்சிட்டு இப்படி வெறுமனமே வச்சோம்னா மாவு வந்து வறண்டு போயிடும். அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஆயில் ஹீட் ஆகிற வரைக்கும் நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க. மாவு வந்து நல்லா இந்தளவுக்கு இருக்கணும். பார்த்திங்கனாலே தெரியும் நம்ம முறுக்கு புளிகிற பதத்தில் இருக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஆயில் வந்து ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம எடுத்து மாவு எடுத்து சின்ன சின்ன தட்டைகளாக தட்டி எடுத்துக்குவோம். நீங்கள் நல்லா ஒரு வாழலை அல்லது அப்படின்னா இது போல் பாலித்தீன் கவர் இருந்துச்சுன்னா சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து இது போல் நம்ம தட்டையாக தட்டி எடுத்துக்கலாங்க. நான் வந்து இன்றைக்கி சேமியா கவர் தான் இருக்குது, அதை தான் திருப்பிட்டு தட்டையாக தட்டி எடுக்கிறேன். பாருங்கள், இது போல் ரொம்ப மெல்லிசாக தட்டிடக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் தட்டிடக்கூடாது. லைட்டாக நான் காட்டுறேன் பாருங்கள், இந்த அளவுக்கு பதத்தில் இருந்தால் போதும். பாருங்கள், 2 பக்கமே நல்லா நான் தட்டி எடுத்துருக்கிறேன். இது போல் நான் இருக்கிற எல்லா மாவுலையுமே தட்டையை வந்து தட்டி எடுத்துக்கிறேன். இந்த தீபாவளிக்கு இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்லேயே வந்து ஈஸியாக தட்டை செஞ்சுக்கலாம். வெளியில் கடையில் வாங்குறதுக்கு இது போல் செஞ்சுக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு வந்து கெட்டியாக இருக்கணும், ரொம்ப கெட்டியாக இருந்துடக்கூடாது. ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருக்கும்போது நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு பாருங்கள், நான் தட்டி எடுத்து தட்டைகளை ஒவ்வொன்றா போட போகிறேன்.
பாருங்கள், போட்டதுமே வந்து ஆயிலில் நல்லா பொரியுது. இந்த அளவுக்கு வந்து ஆயில் ஹீட்டாக இருக்கணும். நம்ம தட்டைகளை போட்ட பிறகு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம் போல் அப்படியே விட்டுட்டு மெதுவாக திருப்பி விட்டுருவோம். ஒரு 5 நிமிஷம் போல் நம்மளுக்கு டைம் எடுக்கும். பொறுமையாக நல்லா நீங்கள் திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி எடுத்தோம்னா நம்மளுக்கு வந்து நல்ல பொறுப்பு கிடைக்காது. தட்டை வந்து அப்புறம் ரொம்ப ஹார்டாயிரும். அதனால் நல்லாவே பக்குவமாக நல்லா செவக்க விட்டு எடுங்க. பாருங்கள், நம்ம சேர்த்துன தட்டை வந்து ஓரளவுக்கு லைட்டாக செவந்து வருது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன அளவுகளில் நீங்கள் இந்த தட்டை ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, தட்டை வந்து சூப்பராக நல்லா வெந்து வந்துருச்சு. இனி வந்து நம்ம எடுத்துக்கலாம். இது போல் மிச்சம் இருக்கிற எல்லா தட்டைகளும் நான் வந்து பொரிச்சு எடுத்துருக்கிறேன். அவ்வளோதாங்க, இந்த தீபாவளிக்கு சூப்பராக வீட்லேயே ஈஸியாக எப்படி தட்டை செய்யறதா இந்த வீடியோவில் பார்த்து பாருங்கள். எடுத்து உடைச்சாலே நல்லா படப்படன்னு ஓடியுது. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.